அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, நாங்கள் எல்லாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், எங்களுடைய மரணம் எங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் எப்போது வரும் என்று தெரியாத ஒரு போலியான ஒரு உலகத்தில் தான் நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை எல்லாம் மனிதர்களாக படைத்திருக்கிறான். காரணம் என்ன? நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு குர்ஆனிய வசனம், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் தஆலா படைத்த நோக்கத்தை பற்றி சொல்லுகிற போது, இல்லா லியஅ்புதூன், என்னை வணங்குவதற்காக வேண்டி அன்றி வேறு எதற்காக வேண்டி என்ன செய்யவில்லை, மனிதர்களாக எங்களையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் தஆலா படைக்கவில்லை என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் நாங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு முழுக்க முழுக்க படைக்கப்பட்ட நோக்கம் அவனை வணங்க வேண்டும், அவனை துதிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி தான் என்ன செய்திருக்கிறான், எங்களை எல்லாம் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். இப்படியான இந்த உலகத்தில் மனிதர்கள் என்ற வகையில் நாங்கள் எல்லாம் சில சந்தர்ப்பத்தில் எங்களுடைய ஈமானிய குறைபாட்டின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தும் சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற ஈமானிய பலம் எங்களை அறியாமலே எங்களுடைய உள்ளத்திலே இருந்து வெளியேறுகிற காரணத்தின் காரணமாக இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாம் சில பாவங்களை தெரிந்தும் தெரியாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எந்த பாவத்தை செய்தாலும் எந்த அநியாயத்தை செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவத்துக்காக வேண்டியும் அந்த அநியாயத்துக்காக வேண்டியும் சில வழிகளையும், அந்த பாவத்தில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டுமாக இருந்தால், அந்த அநியாயங்களில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாப்பு பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு பல வழிகளை எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் தௌபா என்கிற வணக்கம். நாங்கள் எல்லாம் எல்லோரும் அறிந்த ஒரு விடயம், தௌபா என்றால் பாவமீழ்ச்சி என்பது. இதை மாத்திரம்தான் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செயற்படுத்துகிறோம் என்று கேட்டால் கிடையவே கிடையாது, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. இன்றைக்கு ஒரு சிறிய பாவத்தை கூட, இந்த பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்காணிப்பானா என்று யோசித்தும் பாவம் என்று தெரிந்தும் என்ன செய்கிறார்கள், இந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக படைக்கப்பட்டு விட்டால் அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு முன்பு பாவம் செய்யாதவனாக மரணிக்க முடியாது. காரணம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லிவிட்டார்கள், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய போகிறார்கள், பாவம் செய்ய போகிறார்கள். அந்த பாவத்துக்காக வேண்டி யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறாரோ அவர்தான் என்னவர், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, இந்த பாவமீழ்ச்சிக்காக வேண்டி அன்றிருந்த சஹாபாக்களும் அன்று வாழ்ந்த நபிமார்களும் இந்த பாவமீழ்ச்சிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நிறையவே தௌபா செய்திருக்கிறார்கள். இந்த பாவமீழ்ச்சி இந்த உலகத்திலே இருக்குகிற போதுதான் எங்களுக்கு வெற்றி அளிக்கும், இந்த உலகத்தை விட்டும் நாங்கள் பிரிந்து விட்டால் இந்த பாவமீழ்ச்சி எங்களுக்கு பயனளிக்காது என்கிற விடயத்தில் கவனமாக இருந்தார்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களும் நபிமார்களும். அதனால்தான் ஒரு சிறிய பாவத்தை செய்து விட்டாலும் அல்லாஹ்விடத்தில் ஓடோடி சென்று, யா அல்லாஹ், இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் புலம்பி அந்த பாவத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து மரணித்தவர்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் எத்தனையோ பாவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறுகிறது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் மனிதன் என்ற வகையில் அந்த பாவத்தை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் தௌபாக்களை மேற்கொள்கிறார்கள் என்று கேட்டால் கிடையவே கிடையாது, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, நாங்கள் ஆரம்ப கட்டமாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எங்களுடைய தௌபாக்களை மேற்கொள்வதாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய தௌபாக்களை எங்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், 4 மிக முக்கியமான நிபந்தனைகளை சொல்லித் தருகிறார்கள். ஒன்று என்ன? அன்றைய காலகட்டத்தில் இருந்து அறிஞர்கள் சொல்லுகிற போது, அர்ருஜூ இலல்லாஹி தஆலா, ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? மீள வேண்டும். தான் அறிந்தும் அறியாமலும், உதாரணமாக ஒரு தொழுகையை ஒரு அடியான் விடுகிறான் என்றால் நாளை மறுமையில் எங்களிடத்தில் முதலாவதாக கேட்கப்படுகிற கேள்வி தொழுகை. இந்த தொழுகையை அவனுடைய வாழ்க்கையில் அவன் விடுகிறான் என்றால் இந்த இடத்தில் நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும், தான் செய்த பாவத்துக்காகவும் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மீள வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தருக்குல் மாசியா, தான் செய்த பாவத்தை என்ன செய்ய வேண்டும்? விட வேண்டும். இன்றைக்கு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் செய்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் தௌபாக்கள் செய்கிறோம் என்றால் அதோடு நாங்கள் விட்டுவிட வேண்டும். மீண்டும் நாளைய தினம் அந்த பாவத்தை திருப்பி செய்கிறோம் என்றால் நாங்கள் செய்கிற தௌபாக்கில் எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. இதை அன்றைய அறிஞர்கள் இரண்டாவது பண்பாக நிபந்தனையாக சொல்லுகிறார்கள். முதலாவது அல்லாஹ்விடத்தில் செய்த பாவத்துக்காக வேண்டி மீள வேண்டும். இரண்டாவதாக சொல்லுகிறார்கள், தான் செய்த பாவத்தை முழுமையாக விட வேண்டும். மூன்றாவதாக அந்த அறிஞர்கள் சொல்லுகிற போது, வன்னதுமி அலா ஃபிஅலிஹா, தான் செய்த பாவத்துக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் வருந்த வேண்டும். யா அல்லாஹ், இந்த பாவத்தை நான் அறிந்தும் அறியாமலும் என்ன செய்து விட்டேன், மனிதன் என்ற வகையில் அந்த பாவத்தை நான் செய்து விட்டேன். யா அல்லாஹ், இந்த பாவத்தை உன்னை தவிர மன்னிப்பதற்கு வேற யாருமே கிடையாது, நீதான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்ற
ஒரு ஈமானிய உறுதியோடு அவன் எங்களுடைய எஜமானன், நாங்கள் அவனுடைய அடிமை, நாங்கள் எதை கேட்டாலும் அந்த ரப்பு எங்களுக்கு தருவதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ரப்பு, அப்படிப்பட்ட அந்த இரக்கமுள்ளவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்குகிற விடயம் நாங்கள் செய்த பாவத்துக்காக வேண்டி அவனிடத்தில் அஞ்சுகிறோமா, அவனிடத்தில் நாங்கள் வருந்துகிறோமா, இந்த பாவத்தை செய்து விட்டேன் என்னை மன்னித்து விட என்று அவனிடத்தில் கேட்குகிறோமா என்றே விரும்புகிறான் அல்லாஹ் தஆலா. நான்காவதாக அறிஞர்கள் சொல்லுகிற போது வல் அஸ்மு அலா அதுமில் ஔததி இலைஹா, இதுதான் முக்கியமான ஒரு விடயம். நான் ஏற்கனவே சொன்னதை போன்று நாங்கள் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அதற்கு பின்னால் அந்த பாவத்தின் பக்கம் மீளக்கூடாது என்கின்ற விடயத்தில் உறுதியோடு இருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னதை போன்று தொழுகையிலே நான் ஒரு பாவத்தை செய்கிறேன், ஒரு தவறை விடுகிறேன் என்றால் அந்த தவறை நான் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் அந்த தவறுக்காக வேண்டி தௌபா செய்ததற்கு பின்னால் அதற்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மீளக்கூடாது என்பதை சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அன்பான ஈமான் உறவுகளே, நாங்கள் தௌபா செய்கிற போது இந்த 4 விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். அப்படி நாங்கள் செய்கிற போதுதான் எங்களுடைய தௌபாக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அதே போன்றுதான் இந்த உலகத்தில் நாங்கள் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு மனிதன் சொல்ல முடியாது, நான் இந்த உலகத்தில் எந்த பாவத்தையும் செய்வதில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி இருந்திருந்தால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களோ நபிமார்களோ செய்திருக்க மாட்டார்கள். இந்த உலகத்திலே அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய போகிறான், பாவம் செய்ய போகிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முஸ்லிம் என்கிற கிரந்தத்தில் 2749வது செய்தியாக சொல்லுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிற போது, என்னுடைய உயிர் எவன் கைவசம் மீது இருக்குகிறதோ அவன் மீது சத்தியமாக, அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லவ்லம் துனிபு, நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றிருந்தால். எங்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் சொல்லுகிறான், நான் இந்த உலகத்தில் வாழுகிற போது எந்த பாவத்தையும் செய்வதே இல்லை என்று சொல்லக்கூடிய அடியானுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் வாழுகிற போது நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றிருந்தால் லதஹபல்லாஹு பிக்கும், அல்லாஹு தஆலா உங்களை அழைத்து சென்று, நாங்கள் ஒரு அடியான் சொல்லுகிறான் நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு அடியானை அல்லாஹ் என்ன செய்கிறான், அழைத்து சென்று ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தார்களோடு சேர்த்து அந்த அடியானை பாவம் செய்ய வைத்து விட்டு என்ன செய்ய போகிறான், அல்லாஹ்விடத்தில் செய்த பாவத்துக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்ய போகிறார்கள். அப்படி அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், அந்த பாவம் செய்யக்கூடிய கூட்டத்தார்களோடு அந்த மனிதர்களை சேர்த்து பாவம் செய்ய வைத்து விட்டு அதற்கு பின்னால் என்ன செய்ய போகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தௌபா செய்ய போகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், செய்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவர்கள் செய்த பாவங்களை, அவர்கள் செய்கிற அந்த தௌபாவை என்ன செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இந்த செய்தி எங்களுக்கு விளக்குகிற ஒரு விடயம் என்ன, ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும், செய்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன், என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஈமானிய உறுதியோடு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். அதே போன்றுதான் அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய அந்த இரக்கத்தை பற்றி சொல்லுகிறார்கள். அவன் எங்களுக்கு ரிஸ்குகளை வழங்குகிறான், நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற போது எங்களுக்கு எந்தெந்த தேவைகள் எல்லாம் இருக்குகிறோ அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருகிறான். அப்படிப்பட்ட அந்த ரப்பு எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இருக்குகிற அந்த இரக்கத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவிலே என்ன செய்கிறான், அவனுடைய இரு கரங்களையும் விரித்துக் கொண்டு நிற்கிறான். காரணம் என்ன தெரியுமா, லியதூப முஸீஉன் நஹார், அவனுடைய அடியான் பகலிலே செய்யக்கூடிய பாவத்துக்காக வேண்டி இரவிலே வந்து என்னிடத்தில் தான் செய்த பாவத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பான் என்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி நாங்கள் பகலிலே பாவம் செய்கிறோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், இரவிலே அவனுடைய இரு கரங்களை விரித்துக் கொண்டு என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் வந்து செய்த பாவத்துக்காக வேண்டி தௌபாக்கள் செய்ய மாட்டார்களா என்று என்ன செய்கிறான், அந்த படைச்ச ரப்பு இரு கரங்களை விரித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு பகலையிலும் பாவம் இரவையிலும் பாவம் செய்கிற பாவத்துக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபாக்களை மேற்கொள்கிறான் கேட்டால் கிடையவே கிடையாது. அதே தொடர்ச்சியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அப்படி ஒரு அடியான் பகலிலே பாவம் செய்யக்கூடிய ஒரு அடியான் இரவையிலே வந்து என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பான் என்று முடித்து விடாமல் அதே தொடர்ச்சியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இரவையிலே பாவம் செய்யக்கூடிய ஒரு அடியான் பகலிலே வந்து என்னிடத்தில் செய்த பாவத்துக்காக வேண்டி பாவ மீழ்ச்சி பெறுவார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவையில் மாத்திரமல்லாமல் பகலையிலும் அவனுடைய இரு கரங்களையும் விரித்துக் கொண்டு என்னுடைய அடியான் செய்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பான் என்கிற ஒரு நம்பிக்கையில் செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரு கரங்களை விரித்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இந்த அளவுக்கு எங்களை இந்த உலகத்தில் இந்த அளவுக்கு நாங்கள் வாழுகிறோம் என்றால் அந்த படைத்த ரப்பை தவிர வேறு யாருமே கிடையாது. அப்படி எங்களுக்கு தர வேண்டிய பொருளாதாரங்கள், வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையும் தந்து விட்டும் என்னுடைய அடியான் என்ன செய்யக்கூடாது, என்னை விட்டும் தூரமாகிக் கொள்ள கூடாது என்பதற்காக வேண்டி, நாளை மறுமையில் நரகத்துக்கு போகவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், மனிதன் என்ற வகையில் பாவம் செய்து விட்டான், இருந்தாலும்
அவனுடைய பாவத்துக்காக வேண்டி பாவமீழ்ச்சிக்கு மன்னிப்பு கொடுப்பதற்காக வேண்டி இருக்குகிறான் என்று எங்களுக்கு சொல்லுகிறான். ஆனால் இன்றைக்கு செய்கிற பாவத்தை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இது எது வரைக்கும் என்று கேட்டால், சூரியன் மேற்கிலே உதிக்குகிற வரைக்கும். உலகம் அழிகிற போது கிழக்கிலே உதிக்குகிற சூரியன் மேற்கிலே உதித்து விட்டால் என்ன செய்கிறது? உலகம் அழியக்கூடிய அடையாளங்கள் மிகப்பெரிய ஒரு அடையாளம், கிழக்கிலே உதிக்கிற சூரியன் மேற்கிலே உதித்து விடும். அந்த சூரியன் மேற்கிலே உதிக்குகிற வரைக்கும் தான் என்ன செய்ய போகிறான்? அந்த ரப்பு அவனுடைய இரு கரங்களை விரித்து கொண்டு தன்னுடைய அடியான் செய்யக்கூடிய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்துக்காக வேண்டி மன்னிப்பு கொடுக்க இருக்குகிறான். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த உலகம் அழிவதற்குரிய பல அடையாளங்களை கண்டுவிட்டோம். இது நடக்க இருக்கிற அடையாளங்கள் சிறிய அடையாளங்கள் நடந்தால் உலகம் அழிந்து விடக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் காணக்கூடிய சிறிய அடையாளங்கள் எல்லாவற்றையும் கண்டுவிட்டோம். இப்படி இருக்கிற காலத்தில் நாங்கள் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். பாவத்தோடு இந்த உலகத்தை விட்டு நாங்கள் மரணிப்போமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கை சேதவாளியாக மாறுவதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, இந்த உலகம் என்பது நிரந்தரமான ஒரு உலகம் கிடையாது. என்ற ஒரு நாள் நாங்கள் எல்லாம் கபருடைய வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறோம். அல்லாஹுவினால் தயார் செய்து வைத்திருக்கிற மஹ்ஷருடைய நாளை நாங்கள் அடைய இருக்குகிறோம். சொர்க்கமா நரகமா என்கிற ஒரு நாளை நாங்கள் அடைய இருக்குகிறோம். அப்படியான நாட்களை நாங்கள் சந்திப்பதற்கு முன் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற போது எங்களை முடியுமானவரை அல்லாஹுக்கு பொருத்தமுள்ள ஒரு அடியார்களாக நாங்கள் வாழ்ந்து மரணிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹுவினால் தயார் செய்து வைத்திருக்கிற விதமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை என்ன செய்வான்? வல்ல ரப்பு எனக்கும் உங்களுக்கும் தருவான். இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற போது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நாளை மறுமையில் அவனால் தயார் செய்து வைத்திருக்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.